காந்தாரா சாப்டர் 2 ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரொம்பவே பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சது. இப்போ காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆக்டிங்கும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோட தரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பேன் இண்டியா லெவல்ல ரொம்பவே வியந்து பார்த்த படம் தான் பாகுபலி 1, பாகுபலி 2. ஆனா அந்த படத்தை இயக்கிய டைரக்டர் ராஜமௌலி என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தாரா சாப்டர் 1 பார்த்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கும், இந்த படத்தில் நடிச்ச ரிஷப் ஷெட்டிக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு பேசியிருக்காரு. ரசிகர்களையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா கலைஞர்களே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இந்த படத்துல ரொம்ப வில்லியா நடிச்சிருக்காங்க. அது முதல்ல கம்பேர் பண்ண முடியாது, இதோட கோரே வேற இல்ல. I watched immediately. I did a call to Rishabh. Rishabh is my good friend and I have a great respect on him. After seeing this film, he's a wonderful inspiration. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா, எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்கா? ஆமா, நான் ட்ரைலர் பார்த்ததோட ரொம்ப நல்லா தான் இருக்கு. 3 டப்பிங் மூவி மாதிரி தெரியல, சூப்பரா இருக்கு. அவங்கவங்க பார்த்து சூப்பரா எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. அவர் ஹீரோவா சொல்றதுல டைரக்டர் சொல்றதுல ரெண்டுமே. நான் ஆக்சுவலி ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் வச்சிருந்தேன். நேற்று ப்ரீமியரே பார்த்துட்டேன் படம். It is not an easy job to make Kantara 1, chapter 1. I mean, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும், பயங்கர ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மதராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து போயிருக்காங்க. உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரிஷப் வந்து அப்படி நடிச்சிருக்காரு. எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க இதில். காந்தாரா சாப்டர் 1 பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் 545 கோடி வசூல் சாதனை பண்ணிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 பத்தி ரொம்பவே பரபரப்பா அதோட சாதனையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது குறுக்குல இந்த கௌஷிக் வந்த மாதிரி நாங்களும் இதோட பெரிய சாதனை பண்ணிருக்கோம்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ அந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. அதையும் தாண்டி யாரா அந்த சாதனையை பண்ணது தானே யோசிக்கிறீங்க. இவருக்கு இதான் வேலை. அது வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய குடிமகன்கள்லாம் சேர்ந்து உருவாக்குன சாதனை தான். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனது குடிமகன்கள்லாம் சேர்ந்து சாதனை பண்ணிருக்காங்களா? அப்படி என்ன சாதனையா இருக்கும்? அதாங்க, நம்ம காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி 545 கோடி வசூல் சாதனை பண்ணிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல தீபாவளி அன்னைக்கும் சரி, தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியும் சரி, ஒட்டு மொத்தமா 800 கோடி வரைக்குமே வசூலா இருக்கு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தீபாவளியை முன்னிட்டு மது விற்பனையானது 780 கோடியே 85 லட்சத்திற்கு விற்பனையாகி இருக்கிறது. என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. என்னடி இது? இப்போ இந்த சாதனை தான் காந்தாரா சாப்டர் 1 வசூல் சாதனையை பீட் பண்ணிய டாஸ்மாக் சாதனைன்னு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம SK டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா?